I am Rajkumar. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் நாம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது A to Z எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தென் நீங்க ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்றவங்க அப்படிங்க சாரி லேக் ஆகுது. நீங்கள் ரெகுலராக நம்மளுடைய சேனல்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய AdSense அக்கௌண்ட்டில் பக்கு வந்திருக்கு போல். என்னதுன்றதில் எல்லாத்துக்குமே பக்கு வந்திருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட மதியம் ஒரு 12 மணி இப்படி மதியம் ஒரு 12 மணி அந்த டைமில் இருந்தே நமக்கு AdSense அந்த பேஜில் ஆட் கிளிக் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதாவது ஆட் கிளிக்கு சரிங்களா, பேஜோடைய வியூஸ் ஒன்று தான் கவுண்டட் ஆகுது தவிர ஆட் கிளிக்கே விழலை. சரிங்களா? அதே போல் RPM அண்ட் CPC இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் இதுதான். நேற்றுக்கு பாருங்கள் எனக்கு 4.86 சென்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 2.41 சென்ட்ஸ் தான் வந்திருக்கு. தெளிவாக சொல்லப்போனால் எனக்கு இது அப்படியே தான் இருக்குது. மதியம் அந்த 2.5 சென்ட்ஸ் அந்த 12 மணி டைமில் இருந்து அது அப்படியே தான் இருக்குது. ஒரு சென்ட்ஸ் கூட எனக்கு வரவே கிடையாது. ஆடுகளுக்கும் ஒன்று கூட வரல. என்னடா இது வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு உடைய ஹெல்ப் மூலிமா செக் பண்ணி பார்த்ததால அது அப்பயே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் இந்தமாரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஹெல்ப் மூலிமா போய் சைடை பாடுறா, சைடை பார்த்துட்டு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணாலே நமக்கு நம்ம சைடில் ஒன் பேஜ் கவுண்ட் ஆகிடும் இல்லையா? அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பாடுறேன், பேஜில் போய் செக் பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணலையாமா. ஷோ பண்ணலாம்னா அதாவது மோஸ்ட்லி நம்ம ஹெட்டர் ஃபுட்டரில் கொடுப்போம், தென் கண்டென்ட்டுக்கு சென்டரில் எங்கேயாச்சும் 2 இடத்துல கொடுப்போம். ஆனால் நமக்கு ஷோ பண்ணதே ஹெட்டரில் ஒரு டைம் தான் ஷோ பண்ணிச்சாமா, அதுவும் ஒரே டைம் தான். கண்டென்ட்டுக்கு எங்கேயுமே சென்டர் ஷோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னுடைய சைடு தான் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. பட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்குமே இதே தான் சொல்கிறாங்க. நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம் இந்தமாரி எனக்கும் கவுண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னோட சைடு அனுப்புடா, நான் செக் பண்ணிட்டு பேஜ் 2 டைம்ஸ் நான் பார்த்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பார்த்தா கவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஆகவே இல்லை. ஃப்ராடு பசங்க கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நம்மளோட இன்கமிங் சோர்ஸ் இப்படி பாருங்கள். ஒரு நாளைக்கு இப்படி டோட்டலாக இது பண்ணாச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க பார்ப்பாங்க பார்த்தீங்களா? இது என்ன சொல்கிறதுனே தெரியல நண்பா. இது ஒப்பனா சொல்ல போனால் இதுதான். சரிங்களா? ஆக்சுவலி போன மாதத்தில் இந்தமாரி போன மாதம் மொத்தமாகவே ரொம்ப டவுனாக இருந்தது. ஏதோ இந்த மாதம் ஓரளவுக்கு ஓகேன்னு பார்த்தாச்சுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இதோ ஒரு நாளைக்கு $2 $3 தான் வந்துட்டு இருக்குது. எதுக்கு என்ன எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். தென் எனக்கு ஓகே பரவாயில்ல விடுங்க. பட் இதே வேலையாக இருக்கவங்களுக்குலாம் ஆக்சுவலி எனக்கு இதே வேலை தான். பட் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நண்பா. இப்படியே ஒரு மாதம் ரெகுலராக போச்சு, அவ்வளோதான். எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு எந்தமாரி கண்டென்ட் போட்டால் CPC இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ICPC கண்டென்ட் வித் US அண்ட் யுனைடெட் ஸ்டேட் கெனடியம் அந்த 2 கண்ட்ரி டார்கெட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ICPC கண்டென்ட் போட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் எதிர்பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட் அதாவது US அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம AdSense டீட்டெயில் பார்த்துருவோம். பாருங்கள், டுடே எண்ணிங்கில் 2.41 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? எவ்வளோ 2.41 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. $2 வச்சு என்னத்தை பண்ணுறது, என்ன பண்ணுறதோ தெரில. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நேற்றுக்கு பாருங்கள் 4.86 சென்ட்ஸ். நேற்றுக்கு இன்றைக்கி எங்களா அடிக்குது ஐயோன்ற மாதிரி இருக்குது. $2 அப்படியே சுகுராக அடிக்குது. சரி ஓகே பரவாயில்ல. லாஸ்ட் 7 டேஸில் 95.45 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? திஸ் மந்த் பாருங்கள் $120. நேற்றுக்கு வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். $1 டிஃப்ரெண்ட்டில் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா உங்கள் பேலன்ஸில் பாருங்கள் 142.13 சென்ட்ஸ் இருக்கு. நானும் 1ஆம் தேதியிலேருந்து பார்க்குறேங்க. இன்னைக்கு அனுப்பிச்சிருவாங்க, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க, நாளான்னைக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே கிட்டத்தட்ட 20 டேஸ், அதாவது 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எப்போ 20 டேஸில் அனுப்புகிறானுங்களா 25 டேஸில் அனுப்புகிறானுங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், என்னைக்கு அனுப்புகிறாங்களோ அனுப்பட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, பேலன்ஸில் இப்போ 142.13 சென்ட்ஸ் இருக்குது. இப்படி கீழே பார்த்தாச்சுன்னா பேஜ் பாருங்கள் 1260 இருக்குது. சாரி மாற்றி சொல்லிட்டேன், 60 இருக்குது. ஓகேங்களா? ஆடு கிளிக் பாருங்கள் 45 இருக்குது.
பேஜ் ஆர்பிஎம் வந்து பாருங்க 1.91 இருக்குது. சிபிசி வந்து பாருங்க 0.05 இருக்குது. இம்ப்ரெஷன் வந்து பாருங்க 4240 இருக்குது. சிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா 3.56 இருக்கு. இப்போ நல்லா நோட் பண்ணணும், இந்த டைம் பாருங்க மேல 11:40 ஆகுது சரிங்களா. எப்பவுமே நான் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் வந்து இது ஷூட் பண்ணுவேன் இந்த வீடியோ, வித் எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்காது. நான் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேனோ அதை அப்படியே நான் போட்டுருவேன் சரிங்களா. இப்போ நேத்திக்கான ரிப்போர்ட் பாருங்க, நேற்றுக்கான டைம் அதாவது டவுட்டாக இருந்தால் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எந்த டைமில் நான் ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ நேற்றுக்கு பாருங்கள் 1790 இருக்குது. சேம் இதே டைமில் தான் நான் எடுத்தேன். எப்போது நேற்றுக்கும் இதே 11 o'clock மேலே தான் எடுத்தேன். அதாவது நேற்றுக்கு வந்திருக்கிற பேஜ் யூஸுக்கு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ, இன்றைக்கி 1200 சில்லரை இருக்குது. அப்போ இன்னும் 700 கிட்ட எங்கே போச்சுன்னே தெரில. ஆடு கிளிக் பாருங்கள் 97 இருக்குது, இன்றைக்கி 45 தான் இருக்குது. அப்போது ஆடு கிளிக் எங்கே போச்சு, சரி பேஜ் வியூ தான் வரல, ஆடு கிளிக் எங்கே போச்சு. ஆடு கிளிக்கு 45க்கும் 97க்கும் எங்கே இருக்குது பார்த்தீங்களா. அட்லீஸ்ட் நீங்களே சொல்லுங்கள் 60-70 ஆச்சு விழுந்துடும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த எப்பவுமே 100 ஆடு கிளிக்கு கம்பல்சரி விழும். பட் இன்னைக்கு 45 தான் இருக்குது. அதேமாரி பேஜ் சிடிஆர் பாருங்க 2.72 இருக்குது, மைனஸில் போயிட்டு இருக்குது. அதேமாரி சிபிசி ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் எனக்கு ஏர் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி இம்ப்ரெஷன் பாருங்கள் 5320 இருக்குது. சிடிஆர் பார்த்தீங்கன்னா 5.43 இருக்குது. ஏன்னா ரெகுலராக கிளிக்ஸ் வருது போதால சிடிஆர் ஓரளவுக்கு அவ்வளோதான் இருக்கும். இன்னைக்கு சிடிஆரும் லோ ஆயிடுச்சு, சிடிஆர் இல்லை எல்லாமே லோ ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம், லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பாருங்க லாஸ்ட் 7 daysல 11,000 பேஜ் வந்திருக்கு. அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு கம்பல்சரி எப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1000 கம்பல்சரி வரவே தான் அவ்வளோ கட்டுது. ஆடு கிளிக் பாருங்க 629 இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஏமாத்திட்டானுங்க, ஆட்டையா போட்டானுங்க நண்பா, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை, போட்டானுங்க ஆட்டையா ஓட்டானுங்க. என்ன பண்றது, ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஆட்டையை போட்டு நமக்கே கொடுக்குறானுங்க. அப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆட்டையை போட்டா கூட மறுபடியும் நமக்கே தான் கொடுக்க போறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா எவ்வளோ பில்லியன் எவ்வளோ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு பாருங்க நீங்களே. ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாட்டுங்குது. சரி பரவாயில்ல விடுங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய் போறாங்க. கூகுள் இருக்கு, இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் ஏர்னிங் பண்ண போகிறோம். இந்தியா விட்டு பேன் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, பேன் பண்ணிட்டா தான் பிரச்சனை. அது இல்லாமல் கூகுள் அனலைஸில் வந்து ஏதோ ஒரு நியூ அப்டேட்டுக்கு வேறு கொண்டுட்டு வந்துருக்குறாங்களாமா. அதனால கூகுள் அனலைஸ்லேருந்து அப்டேட் ஆகுங்க, அது ஏதோ சைடு சொன்னாங்கப்பா, சரியாக தெரியல. அதை பற்றி நாளைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுன்னா அதை பற்றி எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அப்புறம் வேறு என்ன பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வேற என்ன பற்றி பேசலாம்னா நீங்களே சொல்லுங்கள். அது இல்லாமல் ஆக்சுவலி நம்ம பெய்டு சர்வீஸாக நான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இதுன்னு அதாவது பர்டிகுலர் இதுன்னு சொல்ல விரும்பல. யூடியூப் வாட்ச் அவர் ஏற்றுறது, சப்ஸ்கிரைபர் ஏற்றுறது, தென் வெப்சைட்டுக்கு விசிட்டர் கொண்டுட்டு வரது, இந்தமாரி நிறைய பெய்டு சர்வீஸை நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவே சரிங்களா. என்னோடய யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு அப்படி வேணும், பேஜ் வியூ வேணும், ஆடு கிளிக் வேணும் அந்தமாரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து நான் கொடுத்துருக்கேன். 2 குரூப்பு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபுல் பிளே. இது ரெண்டுமே பப்ளிக் குரூப் தான். நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து ரீப்ளே பண்ணுறேன் ஓகேங்களா. தென் வாட்சிங் அவர் ஏற்றுறதோ அல்லது சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதோ எது வந்தாலும் ப்ரைவேட்டாக வந்து குரூப்பில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கரெக்டான கொட்டேஷன் வந்து நான் அனுப்பிச்சி வச்சுறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் சரிங்களா. எல்லாத்துலேயுமே டெமோ பேக்குன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் டெமோ பேக் போட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி நண்பா, இவ்வளோ நேரம் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க ஓப்பனாக சொல்லப்போனால். சம்டைம் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன் ப்ரோ நீங்கள் தினமே ஆட்சன்ஸ் பற்றி வீடியோ போடுறீங்க பேசினா, இது வந்து நான் வந்து 1 மந்த்துக்கு ஒவ்வொரு நாளோடைய ரிப்போர்ட் உங்களுக்கு நான் ஏன் ஷோ பண்ணுறேன்னா, இன்றைக்கி அதாவது நல்லா ஒரு சில டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $25 மேலே வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நாங்களுடைய எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எடுத்ததெல்லாம். அந்தமாரி ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேங்களா. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஒரு பெரிய வீடியோஸாக வந்து நானே வந்து க்ரியேட் பண்ணி போடுவேன். பட் கிட்டத்தட்ட ஒரு $500 வந்து அந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தானது சரிங்களா. ஏன்னா அது வாங்கி தான் நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம். அந்த வந்து 100% ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெஸ்டிங் பார்த்துட்ருக்குறோம். அது முடிஞ்சால் தான் என்னால் வந்து அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் சரிங்களா. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து அதாவது இந்த ஆட்சன்ஸில் வெப்சைட் நடத்துறவங்களுக்கு இந்த ஃபீல்டில் யாராச்சும் இந்த சைட்டை அதாவது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. பட்டு அது வந்து ஆர்கானிக்கே வித் ஜென்யூனான மெத்தடில் பண்ணிகிட்ருக்குறோம்.
அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணால் ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? எனிவே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.